நைட்ல இருட்டில் வரும்போது கஷ்டமா இருக்கா? சரி 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 சரி. வணக்கம் நேயர்களே, சென்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி வேலூர் காட்பாடி அருகே அமைந்துள்ள சொர்க்கால்பேட்டை என்ற மலை கிராமம். இந்த ஊரில் அத்தியாவசிய தேவையில்லாமல் மலைவாழ் மக்கள் 27 குடும்பங்கள் வசித்து வருகிறது. இந்த குடும்பங்கள் வெளியே செல்வதென்றால் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசாங்கமும் கண்டு கொள்ளாத நிலையில் சிவப்பிரியா நற்பவி பொதுநல அறக்கட்டளை, அதாவது சிவப்பிரியா குட்வில் பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டின் இயக்குனர் திருமதி வீரமங்கை வலசை வி பிரியா தலைமையில் வழக்கறிஞர் அணியினர் சென்று அந்த மலை கிராம மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை நேரில் கண்டு முதல் கட்டமாக பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் வழங்கினார்கள். அதேபோல் அவர்களின் மற்ற தேவைகளான அரிசி, பருப்பு போன்ற உணவு தானியங்கள் மற்றும் 7 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அவர்கள் நடந்து செல்வதால் அதற்கு உரிய ஒரு ஆட்டோவை வழங்குவதாகவும் அவர்கள் கோரிக்கை வைத்ததை இவர்கள் செய்து தருவதாக உறுதியளித்தனர். அதன்பின் அதே காட்பாடியை சேர்ந்த சேவூர் ரயில் நிலையம் அருகே கரிகரி மருத்துவமனை அருகே சுமார் ஒரு 40 குடும்பங்கள் வசித்து வருகிறது. இவர்கள் பிளாஸ்டிக் கூரை அமைத்து வாழும் ஏழை எளிய மக்கள். இவர்களின் குழந்தைகளுக்கும் ஸ்கூல் பேக் வழங்கினார்கள். ஆக மொத்தம் ஒரு 100 குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் கொடுக்கப்பட்ட நிகழ்வு இது. இவர்கள் தேவையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி தரப்படும். சுற்றளவு காம்பவுண்ட் சுவர் கேட்டிருக்கிறார்கள், அதையும் செய்து தருவதாக திருமதி வலசை பிரியா அவர்கள் கூறினார்கள். அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு. மாவீரன் நியூஸ் டிவிக்காக உங்கள் ராஜேந்திரகுமார். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் போடணும், அரிசி கேட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஆட்டோ கேட்டிருக்கீங்க நீங்க போயிட்டு வர்றதுக்கு, அதை பண்ணி தருவோம். ஆனா எங்களுடைய இது என்னன்னா காம்பவுண்ட் வால் கேட்டிருக்கீங்க. காம்பவுண்ட் வால் பெரியவர் யாருங்க பேசுறது? பேசலாம். सर किस सर படிக்கிறேன். இப்போ இது எங்கள் ஊர் சொர்க்கால்பேட்டை. எங்கள் அப்பா பேர் கார்த்திகா, எங்கள் அம்மா பேர் ராஜிகா. 20 பசங்க இருக்கிறாங்க. இங்கே எல்லாரும் படிக்கிறாங்க. போகிறதுக்கு வரதுக்கு தான் வழி இல்லை. இங்கேருந்து அங்கே கொஞ்சம் தூரம் இருக்கும். நீ படிச்சு என்ன போறீங்க? எல்லாம் வேலை இல்லை, படிச்சு என்ன போறீங்க? என்ன படிக்க போறீங்க? நர்சிங் போறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வேற என்ன உங்களுக்கு இங்கே குறைகள்? நைட்ல இருட்டில் வரும்போது கஷ்டமா இருக்கா? சரி சரி சரி. இவர்களின் அடுத்த கட்ட தேவையை முழுவதுமாக நிறைவேற்றி தருவதாக வீரமங்கை வலசை பிரியா அவர்கள் கூறினார்கள். நன்றி, வணக்கம்.